சீரிய தாவா சிந்தனைகள் என்ற தலைப்பில் சகோதரர் அஜமீர் அமீனி மௌலவி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. சிலோன் தௌஹீத் ஜமாத்துடைய முதுகெலும்புகளாக இருக்கக்கூடிய தாயிக்களாகிய நாம் ஒரு தர்பியா என்ற அடிப்படையில் இந்த ஒன்று கூடலில் கலந்திருக்கிறோம். இந்த ஒன்று கூடலில் எனக்கு தெரியாத எத்தனையோ புதிய புதிய முகங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. உங்களோட எனக்கு அந்த அந்நியோன்யமான பேச்சுவார்த்தைகள் பழக்கங்கள் இல்லாட்டி நாம் எல்லாம் ஒரு உடம்பை போன்றவர்கள். நீங்கள் என்ன இது ஃபஸ்ட் டைம் காண்றதா இருக்கலாம், நான் உங்களை முதலாவது தடவை பார்க்குறதாக இருக்கலாம். அறிமுகம் இல்லாமல் நாம் இருந்தாலும் நாம் ஒரு தாயுடைய பிள்ளைகளைப் போல, ஒரு கருவில் உருவான பிள்ளைகளைப் போல ஒரு கொள்கைக்காக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம். நம்முடைய முதுகுகளில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை சுமத்தி இருக்கிறான். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மயப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமானிதம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் நான் ஆழ்மனதில் இருந்து சந்தோஷமாக வரவேற்று கொண்டவனாக, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு கொள்கை குழப்பங்களும் சீரிய தாவா சிந்தனைகளும். இந்த தலைப்பு தந்தவுடனே மூளையில் அந்த தூரியங்காவில் ஒரு கத்தியை குத்தி பிரித்து விட்டு அப்படி 4 பக்கம் பிரிகிற மாதிரி மூளை இப்படி பிரிஞ்சிட்டு கொள்கை குழப்பங்களை பற்றி பேசுகிறேன்டா 1 மணி நேரத்தில் தர்பியா நிகழ்ச்சியில் பேசுகிற விஷயமா இது? கொள்கை குழப்பங்கள்ன்ற உடனே எங்களோட அந்த சிந்தனையில் வந்தது இது அறிஞர் பிஜேக்கு கொடுத்தா கூட 2-3 மாதத்துக்கு பேசுவார். அவ்வளோ பெரிய தலைப்பு கொள்கை குழப்பங்கள் அப்படிங்கிறது. அந்த கொள்கை குழப்பங்களுக்கு மத்தியில் நாங்கள் எங்களோட தௌவாவை எப்படி சீராக அமைச்சு கொள்வது என்ற ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி, நீங்கள் மார்க்கத்தை படித்தவர்கள், என்னை விட பல செய்தி நீங்கள் தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோட தொட்டு காட்டி கொண்டு போகிறேன். டீப்பாக எனக்கு அதுக்குள்ளே இறங்கி பேச போனால் அது மாதிரி நமக்கு இந்த தலைப்பை பேச இயலாது. இது நீங்களும் நானும் மார்க்கத்தை படித்தவங்க என்ற அடிப்படையில் தேடல்கள், கல்வி என்ற அந்த வாசிப்பு, இந்த மார்க்கத்தை பற்றிய ஆய்வுகளோடு தொடர்புள்ள நீங்கள் தகவல்களை தொட்டு காட்டும் போது அதை நீங்கள் கெட்ச் பண்ணி கொள்வீங்க. தொட்டு காட்டி கொண்டு செல்லும் போது அது உங்களோட சிந்தனையிலேயே ஆட்டோமேட்டிக்காக ஆமாம் இதெல்லாம் வரலாற்று ரீதியாக இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தான் இருக்குது என்ற அந்த சிந்தனை உங்களுக்குள்ளேயே என்ன செய்யும், திரும்ப அது ஒரு மீள் பரிசீலனையாக நிற்கும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கொள்கை குழப்பங்கள் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தோட ஆரம்பித்த கொள்கை குழப்பங்கள். கொள்கை குழப்பங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் உருவாகிச்சது.
பலவிதமான கொள்கைகள் உருவாகிச்சது. அந்த கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்காக என்று தனித்தனியான இயக்கங்கள் உருவாகிச்சது. இது வரலாற்று ரீதியாக நீங்க நபிகள் நாயகத்துடைய மௌத்துக்கு பிறகு வரலாறை தேடி பார்த்தால் ஏராளமான கருத்து முரண்பாடுகளும் கொள்கைகளும் அந்த கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்கான இயக்கங்களும் இஸ்லாம் என்ற ஒரு சாயத்தை பூசி சமுதாயத்தில் உருவாகி இருக்குது என்றதை நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தோட உருவான பல பிரச்சனைகள்ல முதலாவது முஸ்லீம் உம்மத்தில் உருவான பிரச்சனை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இந்த முஸ்லீம் உம்மத்தில் முதலாக உருவான பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் மௌத்தா இல்லையா என்ற பிரச்சனை. அது யாருக்கு மத்தியில் வந்துச்சு? சஹாபாக்கள் மத்தியில் வந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடால சஹாபாக்கள் எத்தனை பிளவா போனாங்க? 3 பிளவாக போனாங்க. ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தாகல்ல உறங்கிக் கொண்டிருக்கிறாருண்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ரசூலுல்லாஹ் மௌத்தாக இல்லை, அவருக்கு மரணமே இல்லை என்ற கருத்துல தான் அந்த சாரார் இருந்தாங்க. அதுல இன்னொரு சாரார் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 2 மரணம், இப்ப மௌத்தாயிட்டாரு ஆனா எழும்பிடுவாருண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்துண்டு யாராச்சும் சொன்னீங்கன்னா அவனோட தலையை வெட்டி வீசிடுவேன்ட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க வாழை தூக்கிட்டு நின்றாங்க. யாருடைய கருத்தை ஏற்கிறதுன்றதுலேயே அங்கேயே பிரச்சனை உருவாயிடுச்சு. ஆனா தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல எந்த ஒரு சஹாபாக்களும் முன்வந்து தீர்வு சொல்ற இடத்துல இருக்கல அன்னைக்கு. ஏன்னா அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய சிந்தனை நம்மள மாதிரியா குர்ஆனோடு நெருக்கத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் அவரை பார்த்து வாழ்ந்த ஒரு சமுதாயம் இல்லையா அவங்க? அந்த சமுதாயத்துக்குள்ள இந்த கருத்து பிளவுகள் உண்டான உடனே அதுக்கு தீர்வு யார் மூலமா எப்படி வந்துச்சு? தீர்வு என்பது வஹீயின் அடிப்படையில் தான் வரும். அந்த வஹீயின் அடிப்படையில் வருகிற தீர்வு தான் சரியான கொள்கையாகவும் இருக்கும். அப்ப சிந்தனை ரீதியாக எமோஷனலாக ஒரு சமுதாயம் பிரிந்து நிற்கும் பொழுது அந்த சிந்தனை குழப்பங்களுக்கு தீர்வு சொல்லுகிற எமோஷனலாக ஒரு கொள்கை ரீதியாக தடம்புரண்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டுறதுன்றது வஹி என்ற ஒரு செய்தி மட்டும்தான். வஹியில எந்த குழப்பமும் இருக்காது. குழப்பம் யாருக்கு மத்தியில் இருக்கும்? அதை அந்த ஒவ்வொருவர் அணுகுகிற விதத்தில் மனிதர்கள் மத்தியில தான் குழப்பங்கள் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் அது நிகழ்ந்ததா இல்லையா, மரணித்தவர்கள் எழும்புவாரா, திரும்ப உயிர் கொடுத்து எழும்புவாரா, 2 மரணமா, இப்ப உறங்குகிறாரா அல்லது நிச்சயமாக அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டதா என்ற இந்த குழப்பங்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால தான் தீர்த்து வைக்கப்பட்டுச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்த உடனே கொடுத்த மெசேஜும் அதுதானே, திபுத்த ஹய்யன் வ மய்யித்தன் யா ரசூலல்லாஹ்னாங்களே. உமர் அவங்களோட பேசி இருந்தா பிரச்சனையா இருக்கும். அவர் தான் ஆல்ரெடி வாளை எடுத்துட்டு நிற்கிறார், வெட்டுவேன் என்று எவனாச்சும் சொல்லு வெட்டிடுவேன் என்றாரு. அப்ப அவர்கிட்ட போய் பேசி என்ன லாபம்? அந்த சமுதாயத்தில் 3 விதமான கருத்துல உள்ளவங்களையும் கூப்பிட்டு இல்லப்பா இது இல்லப்பா அது இல்லப்பான்னு அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணேலுமா? அந்த நேரத்தில் அல் குர்ஆனிய வசனம் வழிகாட்டியது. முதலாக ஏற்பட்ட கொள்கை குழப்பம் கருத்து ரீதியாக சிந்தனை ரீதியாக உருவாயிச்சது. அதை தீர்த்தது அல்லாஹ்வுடைய வஹி. அஃப இம்மாத்தவு குத்தில்த, நீ கொல்லப்பட்டு விட்டாலோ மரணித்து விட்டாலோ, இவங்க எல்லாம் குதிகால் பரடியில படுறதுக்கு அடிச்சு தெரிச்சு ஓடிடுவாங்களா? நல்லா கேட்கிறான். மௌத்து என்றா எப்படி நீங்க மாறலாம்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணம் ஒரு கொள்கையை மாத்துமா? ரசூலுடைய மறைவு என்பது ஒரு அக்கீதாவில் மிகப்பெரிய ஒரு பிளவை உண்டாக்கலுமா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த கொள்கையை கொண்டு வந்தாங்களோ அது இருக்கணும், அது நிலைத்து கியாம நாள் வரைக்கும் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு செய்தி சிந்தனையாக அது இருக்கணும். அப்ப அந்த செய்தியும் சிந்தனையும் இந்த உலகத்தில் கியாம நாள் வரைக்கும் வாழக்கூடியதாக இருந்தாலும் பிரச்சனை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சி பட்டறையிலே வளர்ந்தவர்களாக இருந்தாலும் உருவாகும், வரும்.
குழப்பங்கள், சிந்தனைகள் என்பது ரசூலுல்லாவுடைய மரணத்தோடு ஆரம்பித்த பிரச்சனை தான். ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு எத்தனையோ பிரச்சனைகள் அந்த சமூகத்திலே உருவெடுத்தது. ஹரூரியாக்கள் அப்படின்னு ஒரு சாரார் உருவானாங்க. ஹரூரியாக்கள் என்பவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அந்த சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு சமுதாயம். நபிகள் நாயகம் உசுரோட இருந்த காலத்திலேயே ஹரூரியீன்கள் என்ற ஒரு சிந்தனை அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு. சிந்தனை ரீதியாக சில விஷயங்களை மறுக்கிற ஒரு சமுதாயமா அவங்க இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் உசுரோட இருந்த நேரம் வஹீயின் அடிப்படையிலே சமுதாயம் வழிநடத்தப்பட்டுச்சு. அதுல குழப்பம் வர வாய்ப்பில்லை. ஆனா ரசூலோட மௌத்துக்கு பிறகு வஹி வராது. அப்போ ஒவ்வொரு சாராரும் அவரவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்பதான் அவங்க அந்த சமுதாயத்தில் அவங்களோட கருத்துக்களை விதைப்பாங்க. ஹரூரியா சிந்தனை என்பது இன்று வரைக்கும் இருக்கிறது. அப்படி ஒரு கூட்டம், சிந்தனை ரீதியாக பிளவுபட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் ஹரூரிகள் என்ற ஒரு சமுதாயம் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோட இருக்கும்போது எச்சரிக்கை செஞ்சாங்க. எந்த உம்மத்திலே சயகூனு ஃபி ஆகிரி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தின் கடைசி காலத்திலே 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள். சலாசூன் 30 கத்தாபூன் பொய்யர்கள் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபியுன், ஒவ்வொருத்தனும் நினைப்பான் என்ன, நான் நபின்னு நினைப்பான்டாங்க ரசூலுல்லாஹ். 30 பொய்யர்கள் வந்தாங்களா இல்லையா? அவங்களோட சண்டை போட்டாங்களா இல்லையா? யுத்தங்கள் நடந்துச்சா இல்லையா? அவங்க எதை வச்சு நபிண்டாங்க? அவங்களும் ஆதாரங்களை, தலீல்களை காட்டித்தானே நபின்னு வாதிட்டாங்க. அப்ப நபி என்று வாதிட்ட 30 பொய்யர்கள் இந்த சமூகத்திலே தோன்றுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நடந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு ஹலீஃபாக்கள் பல பேரோட சண்டை பிடிச்சாங்க. நமக்கு வரலாறு தெரியும். பொய்யர்கள், நபிமார்கள் என்று தங்களை வாதிட்டவர்கள் தோன்றினார்கள். ஆம்பளை மட்டும் இல்லை, பொம்பளையிலும் நாங்க நபின்னு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு முந்தி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்துக்கு முந்தி வந்த எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் கடந்த சமுதாயங்களுக்கு அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினான். எந்த நபியாவது பெண்ணு வந்திருக்கிறாங்களா? வரல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல வந்து பெண்கள் நபின்னு வாதிட்டாங்க. அல்லாஹ் அதுக்கு குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் காலத்திலேயே வாசலை அடைச்சான், இழுத்து மூடிட்டான். நபியே, உங்களுக்கு சந்தேகம்டா முந்தி போனவங்கள்ட்ட கேளுங்க, பெண்கள் யாராவது நபியாக வந்தாங்களா என்று கேளுங்க. யாரும் வரல. அப்ப எந்த உம்மத்தில் வருவாங்க என்ற அந்த எச்சரிக்கைக்கு பிறகு பெண்களும் நபி என்று வாதிட்ட வரலாறுகளை பார்க்கிறோம். கொள்கை ரீதியாக, அக்கீதா ரீதியாக, கருத்துகள் ரீதியாக இந்த சமுதாயம் அப்படி பிளவுபட்டுச்சு. அதே மாதிரி ஷியாக்கள் அப்படின்ற ஒரு பிரிவினர் உருவானார்கள். ஷியாக்களுக்கு எதிராக சுன்னிகள் என்ற ஒரு பிரிவினர்கள் உருவானார்கள். ஷியா என்றவன் அவனும் ஆதாரத்தை தான் காட்டினான். சுன்னிகள் என்று வாதிட்டவர்களும் நாங்களும் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் தான் என்று வாதிட்டாங்க. ஷியாக்கள் சுன்னிகள் என்ற கோட்பாடுகள் சமுதாயத்தில் இன்று வரைக்கும் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஃபாத்திமியாக்கள் என்ற ஒரு சாரார், ஃபாத்திமா நாயகியோட பரம்பரையில் வந்தவங்க நாங்க, எங்களுக்கு தான் இஸ்லாத்தில் ஒட்டுமொத்த உரிமமும் இருக்குன்னு இன்றைக்கும் வாடுறாங்க ஃபாத்திமியாக்கள். அதே மாதிரி ஹவாரிஜீன்கள், லாஹிரியாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், இப்படி வரலாறு ரீதியாக எத்தனையோ கொள்கைகளை கொண்ட பல கூட்டங்கள் சமுதாயத்தில் உருவாகி இருக்குது. அதுக்கு பிறகு அந்தந்த கூட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற சிந்தனைகளை யோசிச்சு பாருங்க. சிந்தனை ரீதியாக பிளவுபட்டவர்களும் கொள்கை ரீதியாக பிளவுபட்டவர்களும் இயக்கங்களாக பிரிஞ்சு நிற்காங்களா இல்லையா? தப்லீக் என்ற ஒரு கூட்டம் இருக்குது, ஜமாத்தே இஸ்லாமின்ற ஒரு கூட்டம் இருக்குது, அதே மாதிரி தௌஹீத பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, இஹ்வான்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்குது, இன்னும் டிஏ, அந்த மாதிரி பல பேர்களில் ஒவ்வொரு கூட்டங்கள் இருக்குது. இப்போ புதுசாக வந்து சூப்பர் முஸ்லீம் எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு நான் தான் உண்மையான சரியான முஸ்லீம்னு ஒரு கூட்டம் வந்திருக்கிறான். இப்படி நிறைய கூட்டங்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் சிந்தனைகளும் சமுதாயத்தில் உருவெடுத்து கொண்டே இருக்கிறது.
அதை தடுக்கலுமா? அது உருவாகி கொண்டே தான் இருக்கும். உருவாகி கொண்டே இருக்கிற இந்த கொள்கைகள், இந்த கோட்பாடுகள் எல்லாம் நாங்கள் அதை எப்படி அணுகணும் என்ற ஒரு பார்வை எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது தௌஹீத்வாதிகளுக்கு. இப்போ சில்மி மௌலை முன்னால் பேசுகிற நேரம் நம்மளை ஹதீஸ் மறுப்பாளர்களுங்கிறாங்க. ஹதீஸ்கள் என்ற பரிமாணம் தெரியுமா என்னண்டு? நமக்கு தெரியாது, நம்ம படிச்ச தெரியா, நமக்கு அரபு தெரியா, ஆய்வுகள் இல்லை. சரிப்பா, நீ PhD முடிச்சால், மதீனா பல்கலைக்கழகத்தில் அரபை கரைச்சி குடிச்சால், அப்படி படிச்சு ரியாதிகள் மதனிகள் என்று பட்டம் பெற்று சமுதாயத்தில் உலாவரக்கூடியவர்கள் இந்த உசூல்கள் என்ற ஒன்று இமாம்கள் எழுதி தந்தாங்களே, அந்த உசூல்கள் இது இல்லையா? உசூல்கள் என்று யார் எழுதிட்டு போனாங்க? தப்லீக் ஜமாத்து தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறது என்றால், இந்த மாதிரி சலபிச சிந்தனை கொண்டவர்கள் தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கிறார்கள் என்றால், அதே மாதிரி ஜமாத்துல் இஸ்லாமி என்று சொல்லுகிற ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லுகிற இயக்கங்கள் தௌஹீதை எதிர்க்கிறார்கள் என்றால், நம்மளை எதிர்க்கிறதுக்கு இவர்கள் எடுத்து வைக்கிற முதன்மையான வாதம் என்னன்னு கேட்டா, இவங்க எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, ஹதீஸை மறுத்து காபீர் ஆயிட்டாங்க, இவங்க எல்லாம் வந்து இஸ்லாத்தை அவுட், எப்பயும் அவுட். மூத்தசிலாக்கள் இவர்கள், மூத்தசிலா சிந்தனை கொண்டவர்கள். நாம மூத்தசிலா சிந்தனை என்பது வரலாற்றில் எப்படி உருவானது, அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்கள் நம்பிக்கை என்ன என்பது அவங்களுக்கு தெரியாதா? அவன் பகுத்தறிவை வச்சு ஒரு செய்தியை மறுத்தானுங்கிறதுனால நம்ம பகுத்தறிவை போடப்படாதுன்றது இஸ்லாத்திர சட்டமா? அவன் வந்து தொழுகை இருக்குன்னு சொன்னா நாங்கள் தொழுகை இல்லைன்றனுமா? அவன் விபச்சாரம் இல்லைன்னு சொன்னாருன்னா நாங்க விபச்சாரம் இருக்குங்கணுமா? எதை எப்படி அணுக வேண்டுமோ அதை அந்த மாதிரி அணுகக்கூடிய ஒரு சிந்தனை இன்றைக்கு நம்மளை எதிர்க்கிற எதிர்த்தரப்பு கிட்ட இருக்குதா? மூத்தசிலா சிந்தனை இவங்க எல்லாம் வந்து எப்பயோ அறிவு ரீதியாக பகுத்தறிவை பயன்படுத்தி வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சலபிச கொள்கை உள்ளவர்களிடத்தில் எந்த நிலையான கொள்கையும் இல்லை, எந்த ஒரு நிலையான கொள்கையும் அவங்கள்ட்ட கிடையாது. சலபிகள் என்று ஒரு கூட்டம், நாங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அச்சொட்டாக அணுவணுவாக பின்பற்றுகிறவர்கள் அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தை பின்பற்றினாய்? அச்சொட்டா அணுவணுவா என்னத்தை பின்பற்றிட்டு வந்தாய்? நீ பின்பற்றுறதா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நாங்க ஹதீஸை மறுக்கிறோம், சரி. சலபிச சிந்தனைன்றது என்ன? ஹதீஸை மறுக்க கூடாது, குர்ஆனுக்கு முரணாக முரண் கற்பிச்சு பகுத்தறிவை புகுத்தி இது முரண் என்று எங்கட சிந்தனையை உள்ள நுழைச்சு மறுக்கப்படாது, சரி. நாங்க ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்றால், இப்ப இந்த பெரிய ஒரு கொள்கை சிந்தனை ரீதியான பிரச்சினை குழப்பம் இந்த சமுதாயத்தில் இருக்குன்னா அதுக்கு தீர்வு சொல்லுகிற நீ என்ன பண்ணிருக்கணும்? சரியா சஹாபாக்கள் சொன்ன அத்தனையும் சரிதான் என்று சொல்லி எந்த ஒன்றையும் பிரிச்சு பார்க்காம ஏத்துட்டு போயிருக்கணும். சஹாபாக்கள் மத்தியில என்னென்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததோ அத்தனையும் வகையின் அடிப்படையில் புரியப்பட்டதுன்னு நீ ஏத்துக்கிட்டு போயிருக்கணும். நீ ஏன் சாது முத்தவாத்திர் பிரிச்சாய்? சாது முத்தவாத்திர பிரிச்சிருக்கிறானா இல்லையா? சாது முத்தவாத்திர ஹதீஸுக்குள்ள ரெண்டை பிரிச்சு வச்சு அது முத்தவாத்திர பல பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, அவர் ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாரு, 2 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, முரணாயிட்டு, அதனால ஏத்துக்க மாட்டேன். நீ புகாரி ஹதீஸை அப்படித்தானே மறுத்திருக்கிறாய். சாது முத்தவாத்திர வச்சு நீ மறுத்தா என்னப்பா? குர்ஆனோருக்கு அது முரண் என்று அதனுடைய மத்தனை வச்சு மறுத்தா என்ன? மறுப்பு என்பது எந்த வகையில் வந்தாலும் ஒரு ஹதீஸை மறுப்பதாக இருந்தால் மறுப்பு தானே. மறுத்தல் என்பது எந்த வகையில் வரட்டும், அதல்ல சாப்டர். நீ மறுக்கிறது உண்மையா பொய்யா? நாங்க ஹதீஸை மறுக்க மாட்டோம், அப்ப நீ என்ன மறுத்த? வெங்காயத்தையா? எதை மறுத்து இருக்கிறாய்? மைமூனா அவர்களுக்கு திருமணம் நடந்தது எப்படின்றதுல 2 கருத்து புகாரியில. சரி, 2 கருத்துல எந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? மைமூனா அவங்க அறிவிக்கிற கருத்தை ஏத்துக்கிட்டு இப்னு அப்பாஸ் அறிவிச்ச கருத்தை விட்டீங்க. அப்ப இப்னு அப்பாஸ் அறிவிச்சது எங்க வந்துச்சு? பைபிள்லையா வந்துச்சு? பகவத்கீதையிலையா வந்துச்சு? அதை மறுப்பீங்க. அப்ப அது ஹதீஸ் மறுப்பு இல்ல, அது ஷாது. நீ ஷாதுன்னாலும் ஹதீஸ் தான் பாது, சஹாபி அறிவிச்சது. ஷாத் என்ற காரணத்தை வைத்து நீங்கள் மறுக்கிறீர்கள். அதைவிட பெரிய காரணத்தை குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிரானது என்ற ஆதாரத்தை காட்டி நாங்க மறுத்தா ஹதீஸ் மறுப்பாளர்களா? அது ஹதீஸ் கலையை வச்சு மறுப்பாங்க.
குரங்கு விபச்சாரம் பண்ணிச்சு அப்படின்னு அம்ரு பின் மைமூன் அறிவிக்கிறாராம். அம்ரு பின் மைமூன் அறிவிச்சது புகாரியில தானே வந்திருக்குது, முஸ்லீம்ல தானே வந்திருக்குது. அப்ப முஸ்லீம்ல இதுல வந்ததை நீங்க உங்களோட நிபந்தனைப்படி சஹீஹ்னு தானே சொல்லணும். அப்ப குரங்கு விபச்சாரம் செஞ்சது பலவீனம் அப்படிங்கிறாங்க. பலவீனம் என்று சொன்னது நீ எதை வச்சு சொன்னாய்? 5 நிபந்தனை இப்ப சில்மி மௌலை சொன்னாரா இல்லையா? இந்த 5க்குள்ள வந்தா சஹீஹ் அப்படி என்றால் நீங்க மறுத்தது எந்த உசூலை வச்சுக்கிட்டு மறுத்தீங்க? அதை புகாரி எப்படிப்பட்டவர்? அவர் கடவுளா? அவர் மனிதர் இல்லையா? அவர் சொன்ன அத்தனை 100% சுவரா அப்படியே இருக்கும் என்று அர்த்தமா? இமாம்களிடத்திலேயே இல்லாத நம்பிக்கைகளையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவர்கள் பேர்ல திணிச்சு அவங்க பேராலேயே வழிகேடுகளை நியாயப்படுத்துவதற்கு வைத்துக் கொண்ட பேர் சலபிசமா? அப்ப இப்படி ஒரு பேரை வச்சுக்கொண்டு இன்றைக்கு சமுதாயத்தை ஏமாத்துறாங்க. சஹாபாக்களை பின்பற்றணும்னா அங்க சஹாபாக்கள் மத்தியில எத்தனை கருத்து வேறுபாடு இருந்துச்சு? தொடக்க கைய வைக்கிறதா, முட்டங்கால கைய வைக்கிறதா, லுஹா தொழுகை இருக்கா இல்லையா, தமத்து முறையில ஹஜ்ஜி செய்யணுமா கூடாதா, அவங்க காலத்துல தானே உருவாச்சு கருத்து வேறுபாடு. அப்ப சொன்னதும் அவர்கள் தான், மறுத்ததும் அவர்கள் தான். சொல்லப்பட்ட ரீசன் என்ன, மறுப்பதற்கு வைக்கப்பட்ட ரீசன் என்ன? புத்தி உள்ளவன் எப்படி யோசிக்கணும்? ஆதாரத்தை பார்க்கணும். சரியா பிழையான்றத வகையை வச்சு ஆமா கரெக்டா தான் இருக்குதுன்னு முடிவெடுக்கணும். சலபு மன்ஹஜ் எங்கட முன்னோர்கள் மறுக்கல்ல. 10 நூற்றாண்டு 12 நூற்றாண்டுகளாக எந்த அறிஞரும் சொல்லல அப்படிங்கிறான். எந்த அறிஞருமே சொல்லாததை 800வது நூற்றாண்டுல இஸ்மாயிலி சொன்னாரேப்பா. இமாம் இஸ்மாயிலி ரஹிமஹுல்லா அவங்க புகாரிக்கு தஹ்ரீஜ் எழுதினாரு. தஹ்ரீஜ் எழுதும் போது என்ன நடந்துச்சு? அவர் புகாரியுடைய எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்து எங்கெங்க எது எதுல வருதுன்றதெல்லாம் தொகுத்து ஒரு கிதாப் எழுதிட்டு அந்தந்த கிதாபு அவர் எழுதின அந்தந்த ஹதீஸ்களுக்கு கீழே அடிக்குறிப்பு எழுதுவார். எழுதும் போது இமாம் அந்த இஸ்மாயிலி ரஹிமஹுல்லா அவங்க என்ன செஞ்சாங்க? புகாரி பதிவு செஞ்ச ஹதீஸ்ல சரிப்பட்டு வராது, வதான ஃபீ சிஹ்ஹதிஹி, இது கரெக்டான செய்தியா எனக்கு படலன்றாரு. அதை யாரு சொன்னாரு? யாரு சொன்னாரு? புகாரிக்கு இன்னொரு விரிவுரை எது? ஃபத்ஹுல் பாரி. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அந்த கருத்தை எடுத்து காட்டினாரா இல்லையா? இந்த கருத்து இஸ்மாயில் சொல்லி இருக்கிறாரு, ஆமா அது கரெக்டா தான் இருக்குதுன்னு அவர் கோடிட்டு காட்டிட்டு போனாரா இல்லையா? 800வது நூற்றாண்டுல இமாம் இஸ்மாயிலி அவங்க மறுத்தது ஹதீஸ் மறுப்பு என்று நீ சொல்லுவியா? அவர் மறுத்ததை சரி இமாம் புகாரிக்கு விரிவுரை எழுதின இப்னு ஹஜர் அவங்களாவது இல்ல இவர் இஸ்மாயிலி தப்பா விளங்கி இருக்கிறாரு, அந்த விளக்கம் இல்லப்பா, கரெக்டா விளக்கம் நம்ம அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சரியான விளக்கத்தை எழுதிட்டு போயிருக்கணுமா இல்லையா? எழுதினாங்களா? இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு யாராவது பதில் கொடுத்தாங்களா? எந்த ஹதீஸுக்கு விமர்சனம் பண்ணினார் இஸ்மாயிலி? ஆசர் மறுமையில தனக்கு இழிவேண்டு இப்ராஹிம் நபி அல்லாஹ் கிட்ட வாதாடுவாராம். யா அல்லாஹ், நீ எனக்கு உலகத்தில் வாக்களித்தாய், என்னை மறுமையில் நீ கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொன்னாய், என் வாப்பாவோட கேவலம் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்பாராம். உலகத்திலேயே அவர் அவருக்கு தெளிவான பிறகு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவன் லில்லாஹி தபர்ரா மின்ஹு, அதுல இருந்து விலகிட்டார் என்றான் அல்லாஹ். நான் துஆ கேட்பேன், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பேன் என்றது எதுக்கு? வாக்கொண்டு கொடுத்தாரா இல்லையா? உனக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பேன், அதுக்கு தான். அப்ப இஸ்மாயிலி யாரப்பா? இஸ்மாயிலி மறுத்ததற்கு பிறகு, இஸ்மாயிலி அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு 1450 வருடம் கடந்திருக்குது என்றால், ஹிஜ்ரி வருடங்கள் கடந்திருக்கின்றா, இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கொடுத்த அறிஞர் யார்? யாராவது கொடுத்தாங்களா? அப்ப அவர் யாரு? ஹதீஸ் மறுப்பாளர் இல்லையா? நீ ஒன்றை மறு பிரச்சனை இல்லை, நாங்க 100 மறுத்துட்டு போறோம். ஒன்றா 100 அல்ல, ஒன்று மறுத்தாலும் அது மறுப்பு தானே. அப்ப மறுக்கப்பட்ட செய்திகள் உசூல்களில் கிதாபுகளில் சரி. சாபி இமாம் இஹ்திலாஃபுல் ஹதீஸ் எழுதினாரா இல்லையா? இஹ்திலாஃபுல் ஹதீஸ் எழுதினது இந்த மதனிகளுக்கு தெரியாதா? தெரியும் தானே. ரியாதிகளுக்கு தெரியாதா? சலபிகளுக்கு தெரியாதா? சலபிகளுக்கு பின்னால் குடைபிடித்து திரிகிறவர்களுக்கு தெரியாதா? தெரிந்து கொண்டே ஏன் மறைக்கிறான்? அப்ப தெரிந்து கொண்டே சத்தியத்தை மறைப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு அமானித மோசடி சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தானே எச்சரிக்கை பண்றான்.
அப்ப நாங்க எங்களுக்கு பூசப்படுகிற ஒரு களங்கம், ஒரு சேறு என்பது சாதாரண களங்கம் அல்ல. நாங்க ஹதீஸை மறுத்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. நாங்க ஹதீஸை மறுத்தா நீ குர்ஆனை மறுக்கக்கூடிய குர்ஆன் மறுப்பாளன். குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டும் போது ஹதீஸ இது முரண் நீ தட்டி கழிச்சிட்டு போகாம, ஹதீஸ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை நான் மறுக்கிறேன் என்பது வேறு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலடான்னு மறுக்கிறது வேறு. ரெண்டு வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுப்பறண்டா காவீரவன், இது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லடா அப்படின்னு நாங்க அது குர்ஆனுடைய கருத்துக்கு எதிரானது என்று நிறுவிவிட்டு மறுத்துவிட்டு போவது வேறு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி கொள்கை குழப்பங்கள் நிறைந்திருக்கிற ஒரு கால சூழ்நிலைக்குள்ள நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் நாங்கள் இயக்கங்கள் ரீதியாக பிரிந்து நிற்கிறோம். ஒவ்வொரு தனிநபர்களுக்காக பிரிந்து நிற்கிறோம். அவர் சொல்றது சரியா, இவர் சொல்றது சரியா, அவர் கரெக்டா தான் சொல்வாரு, இவர் தப்பா சொல்றாரு என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை எடுத்துக்கொண்டு நபர்களுக்காக, தனித்தனி இயக்கங்களுக்காக நாங்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு உம்மத்து துண்டு துண்டாக பிரிந்து நிற்கிறோம். ஒரே உம்மத்து. அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய செய்திகள், நேர்வழி காட்ட அருளப்பட்ட வகி இறக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அவங்க ஒரு சமுதாயம் இப்படி பல துண்டுகளாக பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? பகியம் பைனஹும், அவங்களுக்கு இடையில உள்ள பொறாமை தான். உண்மையை ஏற்றுக்கிறனும், சத்தியத்தை ஏற்றுக்கிறனும் என்ற மனநிலைமை இருந்தால் இன்றைக்கு இப்ப இந்த இடத்துல நாம பகிரங்கமாக சொல்லுகிறோம், எங்க கொள்கை தப்புன்னு நிறுவப்பா, நாங்க ஜமாத்தே இல்லாமக்கிட்டு வாரோம். ஜமாத்து தேவையில்ல, இயக்கங்கள் தேவையில்ல, அமைப்புகள் தேவையில்ல, போர்டு பேனர் தேவையில்ல, எல்லாம் இல்லாமக்கிட்டு வாரமே. யாரு நீ இந்த கொள்கை சரியா தப்பான்னு எடுத்துக்காட்டு. புகாரியில தப்பான ஹதீஸே இல்ல, முஸ்லீம்ல தப்பா இல்லை என்றால் அறிவிப்பாளர் வரிசையாக வந்த அத்தனையும் சரிதான், இவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்பது உண்மையாக இருந்தால் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரிக்கு பல ஹதீஸ்களுக்கு விளக்கம் எழுதி கொண்டு வரும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், அறிவிக்கிறார்கள் என்று உது சம்பந்தப்பட்ட ஹதீஸை எடுத்துட்டு வந்து சொன்னாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதோடு சேர்த்து இவர் அபூ ஹுரைரா அவர் சொந்த கருத்தை பூத்திட்டார், இது பலவீனம் என்றாரு. அப்ப அது என்ன? ஒன்று அது ஹதீஸ்னு சொல்லிட்டு போயிருக்கணும், இல்ல ஹதீஸே இல்லைன்னு போயிருக்கணும். ஹதீஸ்ல முன்பக்கம் சரி, பின்பக்கம் பிழையா இருக்கின்றாரு. அப்ப இடைச்செருகள் செஞ்சிட்டாரா அபூ ஹுரைரா? முதுரஜி அப்படியா? அவர் அபூ ஹுரைரா சொந்த கருத்தை உள்ள நுழைச்சு அடிச்சு விட்டு போயிட்டார் ரசூலுல்லாஹ் பேர்ல. அவர் பார்வையில் அது பலவீனமாயிருச்சு. அவர் நிறைய செய்திகளை கோடிட்டு காட்டிட்டு சொன்னாரு, நான் புகாரியை ஆய்வு செய்ய பயப்படுகிறேன். யார் சொன்னது? சலபிகளுடைய முன்னோடி, மூத்த அறிஞர், ஹதீஸ் கலையிலே இந்த 21வது நூற்றாண்டின் விற்பன்னர். ஹதீஸ் புகாரியை ஆய்வு செய்ய பயப்படுறேன் என்றாரு. ஏன் பயப்படுகிறேன்? இதை ஆய்வு செஞ்சுட்டு போகும்போது எனக்கு எத்தனையோ செய்திகள் பலவீனமாக தோன்றுகிறது. குர்ஆனுடைய செய்திக்கு அந்தந்த மத்தன்களை ஆய்வு செய்யும் போது முரணாக தெரிகிறது. இந்த ஆய்வை இத்தோடு நிறுத்துகிறேன் என்றாரு. அப்ப அவர் ஷேக் அல்பானி, நாசிருத்தீன் அல்பானி ஹதீஸ் மறுப்பாளரா? அபூ லஹபுக்கு அல்லாஹு தாலா மறுமையில் கொடுக்குற தண்டனையை குறைப்பானாம். எப்படி? அல்லாஹ் அவன் விரல்களுக்கு இடையில தண்ணீர் புகட்டி கொண்டிருப்பானாம் அபூ லஹபுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே அந்த அடிமை பெண் என்ன செஞ்சாங்களாம், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்குது, உங்க சகோதரருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கின்ற உடனே உன்னை நான் விடுதலை செஞ்சிட்டேன்டாராம். அதுக்காக வேண்டிய அல்லாஹு தாலா அவருக்கு நரகத்திலையும் விரல்களுக்கு இடையில தண்ணி புகட்டுவானாம். குர்ஆன் என்ன சொல்லுது? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அவர் ஆய்வு செஞ்சுட்டு சொன்னாரு, குர்ஆன் இது இப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லுது, இது ஹதீஸா இருக்க வாய்ப்பு இல்லைன்றார். அது ஹதீஸ் இல்லதான், ரசூலுல்லாஹ் சொல்லல, அது ஒரு பெண் சொன்னதாக பதிவு செய்யப்படுது. நான் கனவு கண்டேன், அப்படி அவர் வந்தாரு கனவுல, இந்த மாதிரி விசாரிச்சேன், அவர நிலைமையை கேட்டேன், அவர் சொன்னார் என்று பதிவு செய்யப்படுது. அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி தான் அது என்று அது அறிவிப்பாளர் ரீதியாகவும் பலவீனமாக்குறாரு. அதே நேரத்தில் கருத்தும் குர்ஆனோட முரண் என்று பலவீனமாக்குறாரு. ரெண்டு அடிப்படையை முன் வச்சாரு. இந்த ரெண்டு அடிப்படையையும் யார் சொன்னது?
பிஜேயோ அல்லது சிடிஜேயோ அல்லது நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த அறிஞர்களோ யாராவது உட்கார்ந்து வேறையா ஒரு தனி கிதாபு எழுதி ஆய்வு வெளியிட்டாங்களா? சலபிச சிந்தனை கொண்ட அறிஞர்கள் என்று இவர்கள் ஏற்றி போற்றுகிற இந்த அறிஞர்கள் தான் முன்வைத்தார்கள். ஷாஃபி இமாம் அவங்களிடத்துல இப்படி சொல்லும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கூட அதற்குரிய அடிப்படையை விளக்கப்படுத்தினார்கள். ஒரு செய்தியை அவருடைய மாணவர்கள் கேட்கும் பொழுது ஒரு செய்தி சஹீஹ் என்பதற்குரிய எல்லா நிபந்தனைகளும் பூர்த்தியானதற்கு பிறகு ஹல் யஜிபு அர்துஹு அலல் குர்ஆன், இந்த குர்ஆனோட உரசணுமான்னு கேட்டாங்க. லா யஜிப், கட்டாயம் இல்லைப்பாண்டாங்க. ஏன்? அதுக்கு நீ உரச வேண்டிய தேவையே இல்லை. ஃபஇன்னஹா லா தத்தகாமுலு ஷுரூத்துஹு இல்லா வஹுவ கைரு முகாலிஃபன் லில் கிதாப். அது குர்ஆனோட மோதாமை இருந்தா தம்பா சஹீஹ்ன்றாங்க. குர்ஆனோட மோதாத வரைக்கும் தான் சஹீஹ். அப்ப 5 நிபந்தனை அது இருந்துட்டு போகட்டும். அதுவும் ஒன்றை சஹீஹ் என்பதற்குரிய அளவுகோல் தான். பார்ப்போம். கருத்து அது மோதப்படாது. இந்த 5 கரெக்டா இருக்குது. இப்போ உரசணுமா? உரசி பார்க்கறது கட்டாயமா? கருத்து முரணா வந்தா நீ என்னத்தை உரச இருக்குது? அது சஹீஹ் ஆகாது பாண்டாங்க. அவர் யாரு? பகுத்தறிவை நுழைச்சி சிந்தனையை பூத்தி குர்ஆனோட உரசிப்பாரு, அறிவுக்கு படலையா மறுத்துட்டு போயிரு அப்படின்றவரா? இப்படி நிறைந்த ஒரு சிந்தனை குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் நாம வாழும் போது எங்கட சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளனைக்கு மூமினாயிருப்பான், அந்தியாவுக்குள்ள காவிராயிருவான். அந்தி டைம்ல மாலையில மூமினா இருப்பான், காலையில காவிரா போயிடுவான். அப்படி எத்தனையோ பேர் போயிட்டாங்க. கொள்கையில ஆணி வேறாக நின்ற எத்தனையோ பேர் கூட பிடுங்கி எறியப்பட்டுட்டாங்க. ஏன்? என்ன நிலைமை, என்ன காரணம்? அவங்க தனிநபர்களுக்காகவோ இயக்கங்களுக்காகவோ அல்லது சுயநலங்களுக்காகவோ இதிலே பயணித்திருப்பார்கள். கொள்கை என்ற ஒன்றுக்காக அக்கீதாவில் தெளிவாக ஆதாரங்களை மட்டும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி கொண்டு பயணிக்கிற எவனும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான். வழிகேட்ட சிந்தனைகளை நோக்கி போக மாட்டான். சலபிச சிந்தனை வழிகேடு, சஹாபாக்களுடைய கருத்துக்கள் மார்க்க ஆதாரமாகாது, தனிநபர்களை பின்பற்ற தகுதியற்றவர்கள், எந்த ஒரு அறிஞர்களுடைய கூற்றும் இஸ்லாம் அல்ல என்று சொன்னவன் எல்லாம் தொப்பியை போட்டுக்கிட்டு போய் இன்றைக்கு மேடை போட்டுக்கிட்டு பயம் பண்றான். இதான் மார்க்கம் உண்டு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, காலையில மூமினா இருக்கிறவன் மாலையில காபிரா போயிடுறான். நாங்க ரசூலுல்லாஹ் காலையில முஸ்லீமா இருந்துட்டு மாலையில மாறுறேன்னு சொன்னா நாங்க கொள்கை சிந்தனை அற்றவர்களாக தெளிவற்றவர்களாக இந்த கொள்கையில் பயணித்திருக்கிறோம் என்பது அர்த்தம் சகோதரர்களே. அப்ப எங்கட பார்வைகள் எந்த ஒன்றுக்காகவும் இந்த கொள்கையில் தடம் புரண்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து தந்த கொள்கை என்பது சகோதரர்களே பசுமரத்தாணி போல் எங்களுடைய உள்ளத்தில் பதிந்திருக்க வேண்டும். உள்ளங்கையிலே நெல்லிக்கனி போல எங்களுடைய பார்வையில் அந்த கொள்கை இருக்க வேண்டும். ஒரு பச்சை பிள்ளைக்கு கூட ஆதாரத்தை எடுத்து காட்டினா புரியும் விதமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த கொள்கையை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த கொள்கை வஹி என்பது கியாம நாள் வரைக்கும் இருக்கும் சகோதரர்களே. அப்ப கியாம நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வஹி செய்தியை எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு அந்த மரணத்திலே ஏற்பட்ட சர்ச்சைக்கு குர்ஆன் தீர்வு கொடுத்ததோ அப்படி இன்றைக்கும் அந்த குர்ஆனை அணுகுகிற ஒரு சமுதாயத்திற்கு அது தீர்வு கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட எல்லாம் முடிஞ்சிட்டா? அங்க முடியலையே, கியாம நாள் வரைக்கும் இந்த கொள்கை இருக்குமே. அப்ப குர்ஆனை நாங்கள் முறையாக அணுகக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த மார்க்கம் சரியான நேரான நேர்த்தியான பாதையை காட்டும் என்பதை நாங்கள் கவனத்திலே பதிக்க வேண்டும். குர்ஆனுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்றவன் ஒரு நாளும் அவன் ஒரு சரியான கொள்கையில பயணிக்க மாட்டான். குர்ஆனுக்கு கட்டுப்பட சொன்ன நாங்க இப்ப குர்ஆனை எடுத்து காட்டி குர்ஆனோட முரண் கற்பிங்கன்னு யாரும் சொல்லல. குர்ஆனுக்கு முரண் கற்பிச்சு கொண்டு வழிகட்டு போங்கன்னு சொல்லல.
குர்ஆனுக்கு முரணாக ஒரு செய்தி வந்தால் அதை அலசி ஆராய்ந்து அதற்கு தகுந்த வாதங்களை பிரதிவாதங்களை எடுத்து வைத்து அதற்குரிய பதில்களை அடுத்தவர்களிடம் எதிர்பார்த்து அவர்களுடைய பதில்களில் திருப்தி இல்லை எனும் பொழுது இந்த கருத்து தான் சரி என்று அந்த கருத்தை நாம் நிலைநாட்டி இருக்கிறோம் என்றால் நாங்கள் எதை பார்க்க வேண்டும்? நபர்களையோ இயக்கங்களையோ அறிஞர்களையோ அல்ல. நாங்க பார்க்க வேண்டியது தலீல பார்க்காதவன் வழிகட்டு நாசமா போவான். ரசூலுல்லாஹ் கொண்டு தந்த கொள்கை குழப்பமானதோ முரண்பாடானதோ பிரச்சனையானதோ இல்லை. ரசூலுல்லாஹ் கொண்டு சாதாரணமா பார்த்தா கூட எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களை தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, நான் உங்களை வெள்ளை வெளையல் என்ற பளிச்சென்ற ஒரு பாதையில் விட்டு செல்கிறேன், பிரகாசமான பாதையில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதன் இருளும் பகலாக இருக்கும். லா யஸீஉ அன்ஹா இல்லா ஹாலிகுன், அதை விட்டு விலகி போனவன் அழிஞ்சு போயிட்டான். நாங்கள் ரசூலுல்லாஹ் அழிஞ்சு போனவனை தவிர வேற யாரும் இந்த பாதையிலிருந்து விலக மாட்டாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, அவர்கள் தந்து சென்ற கொள்கை உரைகள்ல இருக்குதப்பா, அந்த உரைகளில் உரசு. பிரச்சனை வந்தால் அது ஹதீஸா இல்லையா, ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தமானதா இல்லையா, அந்நிய பெண்ணிடம் பால் குடிச்சாங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சா, சகுனம் இருக்கா இல்லையா, மலக்குல் மௌத்துக்கு மூசா நபி அரைஞ்சாங்களா இல்லையா, பள்ளி இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதியதா இல்லையா, பிரச்சனையா? குர்ஆனை கொண்டு வா, வந்து வச்சு அந்த செய்தியை உரசும் போது பதில் கிடைச்சுமா இல்லையா? அது எப்படி உரசுவோம்? நாங்க சஹாபாக்கள் பொய் சொல்லுவாங்களா? அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட பெர்ஃபெக்டான ஆட்கள். இதாண்ட குருட்டு சிந்தனைன்றது. இதுக்கு பேர் தான் குருட்டு சிந்தனை, அதாவது கண்மூடித்தனமான தக்லீதுன்றது இதுதான். அவங்க சொன்ன எப்படி புகாரியில வந்தா எப்படி 5 நிபந்தனையை மீறி நீ சஹீஹ் எடுத்துருவியா? இதுதான் தக்லீத். அப்ப இமாம் புகாரி அல்லாவா? அவர் சொன்ன தப்பே வராதா? குர்ஆனை எடுத்து காட்டினா கட்டுப்படுறது தானே ஒரு முஸ்லீம்ட கடமை. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு சபையில இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சபையில இருந்துகிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஆள் வாராரு. அவர் அவரை சாட்சா மகனை கூப்பிட்டு சொல்றாரு, உமரோட நான் பேசணும், நீங்க தான் உமரோட நெருக்கம், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வாங்கித்தாங்கன்றாரு. அவரும் பார்த்தாரு, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் பேச போறாருன்னு ஒரு சான்ஸ் எடுத்து கொடுத்தாரு, பேசுங்க. அங்கே ஃபுகஹாக்கள், ஹஃபால்கள், ஹாஃபில்கள், அதே மாதிரி மார்க்கத்தை படித்த பெரும் தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள் பெரும் ஒரு சபையே இருக்குது பள்ளிக்குள்ள. அதுக்குள்ள இவர் வந்த உடனே சொன்னாரு, யாஹு யபனல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே உமரே, நீ எங்களுக்கு மத்தியில் நியாயம் செலுத்தவில்லை என்றாரு. நீதியாக நடக்கல, நீ உனக்கு தேவையான ஆட்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு எங்களை எல்லாம் தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டாய் என்றாரு. எப்படி இருக்கும் அந்த சபையில உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு? நான் நீதி செலுத்தாட்டி யாரா நீதி செலுத்துவாங்க அப்படின்னு இவர் கடுமையா கோபப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கைத்தடி ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு எழும்புறாரு அவர் அடிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் இருந்தவர் சொல்றாரு, யா அமீரல் முஃமினீன், அமீருல் மோமினீனே, உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க வஅமுர் பில் உருஃபி வாரில் அனில் ஜாஹிலீன், நல்லதை ஏவுங்க, கட்டளை இடுங்க, இந்த மாதிரி ஜாஹில்களை புறக்கணிச்சிருங்கன்னு அல்லாஹ் நபிக்கு சொன்னானே, அது உங்களுக்கு தெரியாதா? இவன் ஜாஹில், உங்களை பற்றி தெரியாமல் பேசுகிறான், அவன் சொன்னதுக்காக நீங்கள் அவன் அடிக்க போக வானாம் அப்படின்றாங்க. வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, குர்ஆன் வசனத்துக்கு முன்னால் அப்படியே கட்டுண்டு கிடந்தார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதான் மூமின்ற பண்பு. குர்ஆன் வசனம் எடுத்து காட்டினா பகுத்தறிவை பூத்திட்டான் என்றதுக்கு முதல் நீ சரியா விளையாடி யோசி. அல்லாஹ் பகுத்தறிவான மார்க்கத்தை தான் தந்திருக்கிறான். பகுத்தறிவுள்ள சிந்திக்கின்ற ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவுள்ள சிந்தனை உள்ள ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டுத்தான் அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அமாலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை சிந்திக்க மாட்டியாடா, உன் உள்ளத்துல பூட்டா போடப்பட்டிருக்குது. வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால் அதுல நிறைய முரண்பாடு இருந்திருக்குமே. இப்படி எல்லாம் அல்லாஹ் ஏன் பாடம் நடத்துறான்? யோசிக்காத, யோசிக்கிறதுக்கு எட்டமே இல்லை. இங்க கண்ணை மூடிட்டு போயிரு. வல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யகிரு அலைஹா சும்ம வ உமியானா, கண்ணை மூடிட்டு உளமாட்டான்றான் அல்லாஹ்.
அது மூமின்ற பண்பு இல்லை. நாங்கள் மூட்டி குப்புற விழுவோம், அப்படியே உழுது கிடப்போம். எவனும் கேள்வி கேட்கப்படாது, நீ வழிகேடன் அப்படின்றாங்கன்னா நீ என்ன சிந்தனையில் பயணிக்கக்கூடியவன் யோசிச்சு பாருங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் எங்களுடைய கொள்கையில் தெளிவற்ற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் என்றால் நாங்கள் பயணிக்கிற இந்த பாதையில் நிலைத்து நிற்க மாட்டோம். நாங்கள் எங்களோட முதுகுல சுமந்திருக்கிற இந்த தாவா என்பது சகோதரர்களே, எங்களுடைய நாடி நாளம் ரத்தம் சதை சிந்தனை அத்தனையிலும் இந்த தாவாவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். எங்களுக்கிட்ட அந்த உணர்வு இருக்கணும். இந்த சத்தியத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த உணர்வோடு அதை குறித்த அறிவு இருக்க வேண்டும் நம்மிடத்தில். நாங்கள் பயணிக்கிறதுல சும்மா மோட்டுத்தனமா போய் எவன்கிட்டையாவது வாயை கொடுத்து முட்டிக்கிட்டு அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லாமல் முழிச்சுக்கிட்டு 2 மணி வைங்க. நமக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? தகுதி இல்லை, நம்ம அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நமக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? கிலாபுன்னார், நரகத்து நாய்கள் அப்படிங்கிறான். அது கேட்கிற நேரம் எவ்வளவு ஆத்திரமும் கவலையும் நமக்கு வரணும். நரகத்து நாய் என்று எவன் சொல்றான் தெரியுமா? நரகத்து நாய் தான் நம்மளை பார்த்து நரகத்து நாய்ங்கிறான். ஓ, அந்த ஹதீஸிலேயே நரகத்து நாய்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது யாருக்கென்று அந்த ஹதீஸிலே வருது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வருது, அவர்களுடைய தன்மைகள் இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் தான் நரகத்தினுடைய நாய்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது. இன்றைக்கு நமக்கு அதை சொல்றான். அதுக்கு எதிரான கருத்துக்களை, அதற்கு எதிரான வாதங்களை, அதற்குரிய பதில்களை நாங்கள் சமுதாயத்தில் சொல்லணுமாக இருந்தால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் பயணிக்கிற பாதையில் தெளிவாக இருக்க வேண்டும். இவங்க குர்ஆனோட ஹதீஸை முரண்படுத்தி மறுக்கிறாங்கன்னா நாங்கள் எந்த ஹதீஸை என்ன ரீசனுக்கு மறுத்தோம்ன்றது எங்களுக்கு தெளிவு இருக்கணும். இப்போ புதுசாக கேட்கலாமா? புதுசாக இப்போ எத்தனையோ செய்திகள் ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரணானது அப்படின்னு சொல்லி அறிஞர் பிஜே சுட்டி காட்டியிருந்தார் அண்மையில், ஒரு 2-3 மாத காலங்களுக்கு உள்ள. அதில் ஒரு 2-3 செய்தி சொல்லுங்க பார்ப்போம். தமீமுத்தாரிட ஒரு செய்தி அது உண்டு. இன்னொன்று no chance, no more question, please speech and get out. என்ன நாங்கள் பார்க்குறல்ல, நாங்கள் நாங்களாக தேடி படிக்கிறதும் இல்லை, நாங்கள் படிச்சுத்தார மனுஷன் சொல்கிற கருத்தை பார்க்குறதும் இல்லை. அல்லாஹ் தண்ட சாயலில் தண்ட உருவத்தில் ஆதம் நபியை படைச்சார்ன்ற ஒரு செய்தி, அதுக்கு எடுத்து வைக்கப்பட்ட ஆதாரங்களும் ரீசனும் என்னன்னு நமக்கு தெரியுமா? கடைசியாக ஒரு விஷயத்தை ஆய்வை வெளியிடுவேன் என்றார். ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தில், ஷரியத்துடைய ஒரு சட்டத்தில். என்ன ஆயத்துர் ரஜம் சம்பந்தமாக கடைசியாக ஒரு 4 நிமிஷம் கிளிப் போட்டு பேசிட்டு நிப்பாட்டிட்டார். அதில் பெரிய ஒரு ஆய்வு இருக்குது, நான் அதை சொல்லுவேன் என்றார். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த செய்தியை தேடி பார்த்தோமா, அவர் என்னத்துக்கு அதை என்ன ரீசனை வச்சு இவர் மறுக்க போகிறாரு? அது ரீசன் சரியாக இருந்தால் ஏற்றுட்டு போகணும், பிழையாக இருந்தால் அறிஞராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சுட்டி காட்டணும். அவர் அதை மறுக்கிறதுக்குள்ள ரீசன் எப்படி தேடினார்ன்ற அந்த ஹதீஸ்கள் என்னன்னு தேடினோமா? தெரிஞ்சத்தானே தேடுறது. சரி, வேறு செய்தி என்ன சொன்னார்? குழந்தை பிறக்கும் போதே சைத்தான் தீண்டுவதனால தான் அந்த குழந்தை அழுகுது அப்படின்ற ஒரு செய்தி சம்பந்தமாக அவர் விளக்கம் கொடுத்தார் தெரியுமா? என்ன நவாஸ் மௌலி, இங்கே வாங்க, ஒரு விளக்கம் சொல்லுங்க. இப்படி ஏன் இதை கேட்க தெரியுமா? ஒரு ராசிக்கோ அல்லது இங்கே இருக்கிற மற்றவங்களில் 1-2 பேரோ அதை ஒருத்தர் 2 பேர் பார்த்தாங்க, அவங்களுக்கு தெளிவு இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் எத்தனை தாயிகள் இருக்கிறோம்? அப்போ நாங்கள் ஒரு கொள்கையை எங்களுடைய தோள்களில் சுமந்து பயணிக்கிறோம். இது ஹதீஸ் மறுப்பல்ல. ஹதீஸை மறுத்தா காஃபிர், நோமினு பிபாலின் வனக்ஃபுரு பிபால்னு சொன்னால் உலாய்க ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவன்தான் உண்மையான காஃபிர்.
ஹதீஸை மறுக்கிறல்ல, ஹதீஸை மறுத்தா அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிடுவான். ஹதீஸே இல்லை. ஹதீஸ் இல்லைன்னா என்ன ரீசனுக்கு ஹதீஸ் இல்லை? எப்படி அது ஹதீஸ் இல்லை? அதுக்கு நீ வைக்கிற வாதம் என்ன? இது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ எங்கட தேடல்கள் என்பது, எங்கட அவர் வச்ச அந்த கருத்துக்கள் என்பது, ஆய்வுகள் என்பது எங்கட ஒவ்வொரு தாயிக்களிடத்திலையும் அது பொக்கிஷமாக இருக்கணும், பொக்கிஷமாக அது பாதுகாக்கப்படணும். அந்த அந்த அவர் வச்ச கருத்துக்களில் பிழை என்று நம்ம உணர்ந்தா அது எங்களுக்கு இது பிழை, எங்களுக்கு முரணுண்டா அறிஞர் சொன்னால் கண்ணை மூடிட்டு போகணும் எங்கேயும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இந்த உலகத்தில் சொன்ன அந்த அறிவுரை என்பது அதுதான் கண்ணை மூடி பின்பற்றி போக தகுதியானதே தவிர வேற எந்த மனிதன் இந்த உலகத்தில் ஒரு கருத்து சொன்னாலும் சரியும் தவறும் இருக்கும் என்பதுதான் நிலைப்பாடு. ஷாஃபி இமாம் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கித்தாபை தொகுத்திருக்கிறேன், அந்த கித்தாபில் என்னால் முடியுமான வரைக்கும் முயற்சி செய்து எழுதியிருக்கிறேன். நான் மனிதன், அசீபு வாக்தியோ, சரியாகவும் சொல்வேன் தவறாகவும் சொல்லுவேன். ஒரே ஒரு புத்தகத்தில் தான் தவறுகள் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இந்த வேதத்தை நீங்கள் முன்னும் பின்னும் நீங்கள் ஆய்வு செய்தாலும் லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹக்கீமின் ஹமீத் என்று சொல்லிட்டு சொன்னாரு. என்ற புத்தகத்திலேயும் தவறுகள் இருக்கும். அறிஞர் பிஜேட்டையும் தவறு வரும், அதற்கு முந்தைய அறிஞர்களிடத்திலும் தவறு வரும், அதற்கு முந்தி போன எத்தனையோ அறிஞர்களிடத்தில் தவறு நிகழ்ந்திருக்கும், அதற்கு முந்தி வாழ்ந்த சஹாபாக்கள் மத்தியிலேயும் கருத்து வேறுபாடுகளும் தவறுகளும் இருந்திருக்கும். காரணம் அவர்கள் மனிதர்கள், அவங்க இறை தூதர்கள் இல்லை. அப்ப எங்களுக்கு நாங்க இப்ப ஒரு கருத்தை பிரச்சாரம் பண்றோம்டா அந்த கருத்துக்குரிய அடிப்படை அறிவு இல்லாமல் நாங்க சமுதாயத்தில் பயணிக்க முடியாது என்பதை கவனத்திலே கொண்டு பயணிக்க வேண்டும். நான் போன ஒரு மீட்டிங்லையும் கேட்டேன் இல்லையா ராசிக் பிரதர், இந்த இல்லா பீதி இல்லா இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனைடாப்பா. இல்லா பீதி இல்லான்றதை வச்சுக்கொண்டு இவங்க இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதுக்கு 2 கருத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இல்லா பீதின் இல்லா வச்சுக்கொண்டு சூனியத்தை நியாயப்படுத்துறாங்க. மற்ற காரணம் எல்லாம் விடுங்கட்டு இல்லா பீதின் இல்லாவுக்கு அவங்க ஒரு வழக்கம் சொல்றாங்க. பார்த்தீங்களா, அந்த வழக்கத்துக்கு இவர் கொடுத்தார் ஒரு பதில். ஜமாத் ரீதியாக அந்த பதிலை கொடுத்து இன்றைக்கு எத்தனை மாதம் ஆயிட்டுது? ஒரு 6-7 மாதம் இருக்குமா? 5 மாதம். 5 மாதத்துக்கு பிறகும் பார்க்காத எத்தனையோ தாயிக்கள் நாம் இருப்போம். இல்லா பீதினிலா வச்சு கொண்டு தான் சூனியத்தை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டமாக அவங்க. அல்லாஹ் நாடினா என்னடா நடக்காது, அல்லாஹ் நாடுவேன்னு சொல்லிட்டானா அல்லாஹ் அது நபீதிபின் ஆசமாக இருந்தா என்ன, எவனா இருந்தா என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நோ மோர் கொஸ்டின், எங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்கல, அதை நம்பிட்டு போ. இல்லா பீதினில்லான்றது வந்து அந்த ஒரு வாசகத்தின் மூலமாக இணை கற்பித்தலை இந்த சமுதாயத்தில் நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டம் அவங்க. அப்ப இல்லா பீதினில்லாக்கு விளக்கம் எங்களுக்கு தெரியாட்டி பேண்டு நிற்க வேண்டியதான். எங்களுக்கு சத்தியம் ஹக்கு, நாங்கள் தான் ஏகத்துவவாதிகள், உண்மையில் பயணிக்கிறவர்கள் எடுத்து நாங்களே வழிகட்டு போகிற நிலைமைக்கு வந்துடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் கடைசி காலகட்டத்திலே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? இளைஞர்களாக இருப்பார்கள், வயசு குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. அடுத்தது அறிவில்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சமுதாயத்தில் எடுத்து செல்லுவாங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கண்டா, ஒரு வேகமாக ஒரு அம்பு ஒரு இரையை துளைத்து வெளியேறுவதைப் போல இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. நாங்கள் சொல்கிறோம், மார்க்க அறிவு இல்லாமல், மார்க்க விஷயங்களில் தெளிவில்லாமல் சமுதாயத்தை வழிநடத்துகிற ஜாஹில்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களை அடையாளப்படுத்தினாங்க. நாங்கள் தௌஹீத பிரச்சாரம் பண்ணுற நாங்கள் ஜாஹில்களாக ஒரு நாளும் இருந்துடப்படாது. எங்களோட கொள்கையில் நாங்கள் என்றைக்கும் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும். தெளிவான சிந்தனை இல்லாமல் நாங்கள் இந்த கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்க இயலாது, பிரச்சாரம் பண்ண இயலாது. அப்போ நாங்கள் கொள்கை குழப்பங்கள் நிறைந்திருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் நாங்கள் எங்களோட கொள்கையில் தெளிவாக நாங்கள் பயணிக்காத வரைக்கும் நாங்கள் என்னத்தை சத்தியத்தை பேசியும் வேலையில் எதிராளி வைக்கிற வாதங்களுக்கு எங்கள்கிட்ட பதில் இல்லாமல் போய் நாங்கள் அனுப்போம். இன்றைக்கி தரீக்காவாதிகள், சூஃபிச சிந்தனை கொண்ட தரீக்காவாதிகள், தப்லீக் ஜமாத்தினர்கள், ஏனைய கொள்கைகளை சிந்தனைகளை கொண்ட அமைப்பினர்கள் எல்லாம் நமக்கு எதிராக நின்று செயல்படுகிறவங்க தான். அத்தனை பேருமே ஒட்டுமொத்த பேரும் ஒரே இடத்துல நின்று தௌஹீத்வாதியை எதிர்க்கிறான்.
அவங்க அத்தனை பேருக்கும் நாம் ஒரே ஒரு ஆளாக நின்று பதில் சொல்ல வேண்டிய நிலைமை நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ நாங்கள் கண்டிப்பாக எங்களிடத்தில் இந்த அறிவை வளர்த்து கொள்ளுகிற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஹவரில் ஒரு பயான் பண்ணிட்டா பெரிய அறிவு வளர்ந்துருமெண்டு இல்லை. அறிவு எதனால் வளரும்? ஒன்று நாங்களாக தேடி படிக்கிறதுனால அறிவு வளரும். ரெண்டாவது யாராவது படித்து தாரதை கேட்டால் அறிவு வளரும். அல்லது எங்களுக்கு வாசிப்பு திறமை இருந்தால் அந்த வாசிப்பு திறமையை வைத்து நாங்கள் வாசிக்கிறதனூடாக அறிவை வளர்த்து கொள்ளலாம். ஆய்வுகள் இன்றைக்கி நாங்கள் தமிழில் மட்டும் தேடி தேடி படித்து பழகினது தான் எங்களோட பிரச்சனை. தமிழை மட்டும் எங்கே இருக்குது ஒரு ஆய்வுன்னு தேடி படிச்சுட்டு வாரம் இல்லையா, அதான் எங்களோட பிரச்சனை. எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா அரபிக்கில்? நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கோம் தமிழ் உலகத்தில் மட்டும்தான் பிரச்சனை உண்டு. அந்த மாதிரியான வெப்சைட்டுகள் வெப்தளங்களில் நாங்கள் போய் இன்றைக்கு ஃபோன் யார்கிட்ட இல்லை, எல்லார கையிலையும் ஃபோன் இருக்குது. நாங்கள் டிக்டாக் பார்க்கவும், இன்ஸ்டாகிராம் பார்க்கவும், ஃபேஸ்புக்கில் எதையாச்சும் ஒரு இதை பார்க்கவும், அரசியல் பகிரவும். ஏன்? அதனால் எங்களுக்கு ஆகிராக்கு என்ன நன்மை? நல்லதை தேடுவோம், அறிவை படிப்போம், அறிவை பகிர்வோம். நீங்கள் ஒரு கட்டுரையை வாசியுங்க, அந்த கட்டுரையில் உங்களுக்கு அந்த கட்டுரையில் உள்ள தகவல் விளங்குதா, அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களோட ஏதாவது ஒரு பேஜில் போடுங்க, ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஏதாவது ஒன்றுலையோ போடுங்க, வாட்ஸ்அப் குரூப்களையோ போடுங்க. அந்த கருத்து மக்கள் மத்தியில் போய் சேரட்டும். நான் உட்பட இந்த இடத்துல யாரும் அந்த பணியை செய்யலை. நாங்கள் நினச்சிருந்தா இன்றைக்கு இந்த கருத்தை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு நினச்சிருந்தா இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய 20 அல்லது 30 தாயிக்களும் ஒவ்வொரு பொறுப்பை கையில் எடுத்து அந்த பொறுப்புகளை நான் செய்கிறேன் என்று நாங்கள் பயணிக்கிறதாக இருந்தால் எவ்வளவோ விஷயங்களை சமுதாயத்துக்குள்ளே கொண்டே சேர்க்கலாம். பிஜே அவர் சொன்ன அந்த ஆய்வுகள், அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போகணும் என்று நாங்கள் நினைச்சா, பிஜே அல்ல இந்த மார்க்கத்தில் அத்தாரிட்டி, அவரல்ல இந்த மார்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர். ஆனால் அவருடைய ஆய்வு சரியா இருக்குது, அவருடைய கருத்து சரியா இருக்குதுன்னு நாங்கள் கண்டா சரியான கருத்துக்கள் அவர் பேசியிருப்பாரா? எழுத்தாக்கம் பண்ணுங்க, எழுத்து வடிவில் புத்தகமாக்குங்க. புத்தகமாக்கி அவருடைய ஒவ்வொரு உரைகளையும் ஆய்வுகளையும் கேள்வி பதில்களையும் தொகுத்து பாருங்க. அது ஒரு அறிவு பொக்கிஷமாகவே இருக்கும் நம்ம மத்தியில். அப்படி ஒரு அறிவு பொக்கிஷத்தை நாங்கள் உருவாக்குறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் முயற்சி செஞ்சிருக்கிறோமா? யாராவது ஒருத்தர் யோசிச்சிருக்கிறாங்களா? இவர் பேசின ஒரு ஸ்பீச்சை, தொடர்ந்து பேசின ஒரு ஸ்பீச்சை எடுத்து எழுத்து வடிவமாக்கி நூல் வடிவமாக்கி மக்கள்கிட்ட கொடுப்போம்னு யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, செய்யறதுக்கும் நேரம் இல்லை. எங்க மௌலவி சும்மா வாயால பேசிட்டு போகலாம், நமக்கு தொழிலை பார்க்கிறதா, புலகுட்டியை பார்க்கிறதா, எத்தனை வேலை சொல்லிய பார்க்கணும். ஜும்மாவுக்கு போட்டா கூட நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை நமக்கு. நீங்க வேற அவர் பேசின மணித்தியால கணக்கு உட்கார்ந்துக்கிட்டு புத்தகம் எழுத அப்படின்ற அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் ஒரு நாளும் இந்த அறிவை சுமந்து பயணிக்கிறவங்களாக மாற மாட்டோம். சகோதரர்களே, ஒன்றை மட்டும் தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள். மஸலுல்லதீன உம்மிலுத் தௌராத் சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா பிஸ மஸலுல் கௌமில்லதீன கத்தபு பி ஆயாத்தில்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். நாங்கள் அநியாயக்காரர்கள். நான் விளக்கஞ்சலத்தைகள் எல்லாரும் ஓடி மாறுதான். நாங்கள் ஏற்ற சுமந்த கழுதைகளாக நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு லாபமும் ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு ரீசன் இருந்தாலும், எந்த காரணம் இருந்தாலும் அந்த காரணங்களுக்காக கொள்கையை இழந்துடக்கூடாது. திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தால் வர பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த எந்த ஒன்றுக்காகவும் நாங்கள் எங்களோட கொள்கையை அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. பிரச்சனைகள் என்பது, குழப்பங்கள் என்பது, சோதனைகள் என்பது எல்லா காலத்திலையும் வரும். ஆனால் நாங்கள் பயணிக்கிற எங்களுடைய பாதையில் நாங்கள் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். எங்களோட கொள்கையில் தெளிவற்றவர்களாக நாங்கள் பயணிக்கிறோம்டா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு கொள்கையில் பயணிக்க தேவையே இல்லை. அப்படி பயணித்தவங்க நிறைய பேர் தான் இன்றைக்கி போய் எத்தனையோ பள்ளிவாசல்களில் யார் யாருக்கோ பின்னால் கைகட்டி நிற்கிறாங்க, எங்கெங்கேயோ போய் நிற்கிறாங்க. ஜமாத்து எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, நாங்கள் ஜமாத்துக்கெல்லாம் கீழே வர மாட்டோம், நாங்கள் வேணுமாட்ட தாய்க்களை எடுத்து பயம் பண்ணிக்கிறோம்ன்றாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிற இடங்கள் இருக்குது நிறைய. ஆனால் இவங்க கொள்கையில் பயணித்தவங்களா, கொள்கையில் தெளிவுள்ளவங்களான்னு தேடி பார்த்தீங்கன்னா இல்லை, பூச்சியம். அந்த மாதிரியான நிறைய மக்கள் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க, நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நம்ம தாயிக்கள்
நாங்கள் தான் இந்த ஜமாத்துடைய ஆணிவேர், பக்கவேர்கள். அப்படி இருக்கணும். இந்த ஜமாத்தை நம்மட தோளில் தான் நாம் தூக்கி நிலைநிறுத்த வேண்டும். இந்த ஜமாத்தைன்னு சொன்னால் இந்த ஜமாத்தை இல்லை, இந்த பில்டிங்கை இல்லை, சிடிஜேன்ற பேரை இல்லை, கொள்கையை. இந்த பேர் இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லாமல் போயிடும். இன்றைக்கு நான் இருக்கிற இந்த இடத்துல நான் இருந்து நானும் இல்லாமல் போயிடுவேன். இங்கே வந்திருக்கிற எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க, நீங்கள் நாளைக்கு இல்லாமல் போயிடலாம். இருக்கிற நாம் இந்த கொள்கையில் என்றைக்குமே அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த கொள்கையில் தெளிவானவர்களாகவும் அதை நாங்கள் சுமந்து செல்லும் பொழுது அதில் வருகிற பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அந்த சிக்கல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய திராணி உள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்கணும். அப்படி நாங்கள் இந்த கொள்கையில் பயணிப்போம். நாங்கள் அல்லாஹ் தந்த இந்த அமானிதத்துக்கு மறுமையில் கண்டிப்பாக பொறுப்பு சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறான் என்றால் லத்துஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நயீம். அல்லாஹ் தந்த இந்த அருளுக்கு கண்டிப்பாக மறுமையில் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த கொள்கையை சுமந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இதுக்கு நான் உரிய ஹக்கை, என்னாலான பணியை, என்னாலான முயற்சியை செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ்னு சொல்லக்கூடியவங்களாக அல்லாஹ்வை சந்திக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நிறைய செய்திகள் பேசுகிறதுக்கு ஆசை இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை பேசி நான் மௌலைமாருக்கே மௌலை பயாம் பண்ணி அந்த அலுப்பூட்டுறதுக்கு விரும்பலை. நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆழமாக அழுத்தமாக சொல்லுகிறோம். எத்தனை கொள்கைகள், குழப்பங்கள், சிந்தனைகள், கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் தௌஹீதில் பயணிக்கிறவனுக்கு அந்த கருத்து வேறுபாடுகளுக்குரிய தீர்வு குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறது என்ற தெளிவு இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மிங்கும், அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். ஃப இன் தனாஸஅத்தும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். அல்லாஹ் ரசூல்கிட்ட வாங்க. அதுதான் நீங்கள் அல்லாஹ்வை மறுமையை நம்பியவர்களாக இருந்தால் தாலிக்க ஹைருன் வா அஹ்ஸனு தாவீலா, சிறந்த அழகான விளக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் தீர்வு குர்ஆன் சுன்னாவில் இருக்குன்னு நம்புகிறோம். அந்த குர்ஆன் சுன்னா என்பதில் தெளிவாக பயணிக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த தீர்வு கிடைச்சும் என்றதை நான் பதிவு செய்து கொண்டு, தேடுங்க, படியுங்க. நிறைய விஷயங்கள் நாங்கள் தேடாமல் படிக்காமல் பின்தங்கிவிட்டோம். இப்போ நாம் பல விஷயங்களில் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாமல் நமக்குள்ளேயே இருக்கிறோம் என்றால் நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நாளும் பதில் சொல்லிக்கொள்ள மாட்டோம். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கொள்ள இல்லாட்டி, நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லிக்கொள்ள இல்லாட்டி, வெளியில் உள்ளவன் கேட்குற கேள்விக்கு ஒரு நாளும் நம்மளால் பதில் சொல்ல இயலாது. எனவே நாம் வெளியிடக்கூடிய ஆய்வுகளாக இருந்தாலும், ஆய்வு கட்டுரைகளாக இருந்தாலும், கேள்வி பதில்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பாருங்கள், படியுங்க. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த ஏகத்துவத்தை 80களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தன்னை தோளில் சுமந்து பல எதிர்ப்புகளையும், பல பிரச்சனைகளையும், பல விமர்சனங்களையும் கடந்து ஒரு சிங்கம் மாதிரி இந்த களத்தில் நின்றவர் தான் அறிஞர் பிஜே. அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கட்டும். இன்றைக்கு அவருடைய நுரையீரலில் உள்ள பிரச்சனை காரணமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பேசினா கண்ட்ரோல் இல்லாமல் ரத்தம் வெளியேறக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கார். அவருடைய ஆரோக்கியத்துக்கு மனுஷன்தான், அவருக்கும் ஒரு மரணம் இருக்கிறது. ரசூலுல்லாவே மரணிச்சிட்டாங்க. அப்படி அந்த வரிசையில் பார்த்தா எத்தனையோ நல்லடியார்கள், நன்மக்கள், அறிஞர்கள் எல்லாம் மரணிச்சிட்டாங்க. ஆனால் இப்படியான ஒருவருடைய இழப்பு என்பது சமுதாயத்திற்கு பேரிழப்பாக இருக்கும். அவருக்கும் நிச்சயமாக ஒரு நாள் மரணம் இருக்கும். அதை நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் மரணம் இருக்குது. அவர் ஆரோக்கியத்துக்கும் அவருடைய பணிகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக துவா செஞ்சு கொள்ளணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவர் மூலமாக, அவருடைய அந்த சிந்தனைகள் மூலமாக, பேச்சுக்கள் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாகத்தான் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி எனக்கு சத்தியத்தை விளங்கப்படுத்தினார். இந்த சத்தியத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் பயணிக்கிறேன் என்றால் அந்த அறிஞருடைய சிந்தனைகளால் தான். நீங்களும் அப்படித்தான் வந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு காரணத்தால், ஏதோ ஒன்றின் மூலமாக நீங்கள் ஈர்க்கப்பட்டிருப்பீங்க, வந்திருப்பீங்க. அவருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும், மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி வைக்கட்டும் என்று கூறிக்கொண்டு, மறக்காமல் உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் அவருக்காக துவா செஞ்சு கொள்ளுங்கள். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.